தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே அதிவேகமாக வந்த கார் பேக்கரிக்குள் புகுந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டு இழந்து எதிரே வந்த மினி லோடு ஆட்டோ மீது மோதி பேக்கரிக்குள் புகுந்திருக்கிறது. கார் மோதியதில் மின்லோடு ஆட்டோ ஓட்டுநர், பேக்கரியில் இருந்த நபர் உள்ளிட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தற்போதைய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கார் மோதியதில் பேக்கரி முன் நின்றிருந்த இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திசையன்விளை போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேக்கரிக்குள் கார் புகுந்ததில் விபத்து ஏற்பட்டு 2 பேர் காயமடைந்திருப்பதாக தற்போதைய அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே மன்னார்புரம் சந்திப்பு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி திருநெல்வேலி, திசையன்விளை, உவரி மற்றும் கன்னியாகுமரி சாலைகள் அந்த இடத்துல சந்திக்காத மன்னார்புரம் அப்படிங்கிற பகுதியில் சந்திக்கும். அதனால இது எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப பரபரப்பா காணப்படுற ஒரு பகுதிங்க. இந்நிலையில நேற்று மதியம் 3:30 மணி அளவுல பெரிய சாலையிலிருந்து ஏர்வாடியை சேர்ந்த மீன் வியாபாரி குழந்தை என்பவர் மீன் லோடு ஏற்றிட்டு ஒரு லாரியை கொண்டுட்டு மன்னார்புரம் சந்திப்பை கடந்து போயிட்டு இருக்குது. அப்போ திருநெல்வேலியிலிருந்து குட்டம் அருகே உள்ள செட்டிகுடியை சேர்ந்த ராஜேஷ்ங்கிறவர் தனது குடும்பத்தோட தனக்கு சொந்தமான கார்ல திசையன்விளை நோக்கி வந்துட்டு இருக்காரு. காரை வினோத் அப்படிங்கிறவர் ஓட்டிட்டு வர ஒரு சூழ்நிலையில அதிவேகமாக வந்த கார் மன்னார்புரம் பகுதியில் உள்ள பேரிகார்டை கடக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து மீன்களோடு ஏற்றி வந்த லாரி மீது மோதி சாலை ஓரம் இருந்த 2 இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்திட்டு பேக்கரியோட இணைந்த டீ கடைக்குள்ள போய் மோதி நின்னது. மதிய நேரங்கிறதுல அங்க ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு பெரும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. மீன்வாடி ஏற்றி வந்த லாரியில கார் மோதியதுல அடுக்கி வைக்கப்பட்ட மீன்பட்டிகள் சாலையில் செதறிட்டு மீன்வாடி அந்த வண்டியை ஓட்டி திருக்கரங்குடியை சேர்ந்த ஓட்டுநர் முருகன் மற்றும் அவரது தந்தை ராஜ் ஆகியோருக்கு லேசான காயம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில விபத்து இருந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திசையன்விளை போலீசார் தற்போது வழக்கப்பதிவு செய்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இந்த மன்னார்புரம் விளக்கு அப்படிங்கிற பகுதியில எப்பவுமே பரபரப்பா காணப்படக்கூடிய அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த காவல்துறை தரப்புல ஒரு ஆள் போடப்படணும் அப்படிங்கறத இங்க உள்ள பலரோட கோரிக்கையா இருக்குது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை இருந்து இந்த மாதிரி விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படாமல் இருக்க அந்த ஒரு வேகத்தடையோ அல்லது வேகத்தடை அமைக்கிறதோட அங்க வேகத்தடைகள் இருக்குங்கிற ஒரு பலகையும் வைக்கணும் அப்படிங்கறத இங்க உள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குதுங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.